இந்த அருமையான நேரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நான் அடைகிறேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஏராளமான உவமைகளை பேசியிருக்கிறார். அந்த உவமைகளில் பிரதானமான உவமை எதுவென்றால் 4 வகையான நிலங்களை குறித்ததான உவமை. அந்த 4 வகையான நிலங்களை குறித்து போன வீடியோவிலே நான் பேசின பொழுது முதல் 2 வகையான நிலங்களை குறித்து மாத்திரம் நான் பேசியிருக்கிறேன். வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அப்போ வழி அருகே அப்படின்னா என்ன அப்படின்னு கடந்த வீடியோவிலே நான் பேசியிருக்கிறேன். 2வது கட்பாறையான நிலம். கட்பாறையான நிலம்னா அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு அதில் நான் பேசியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவிலே கடைசி 2 நிலங்களை நாம் பார்க்க போகிறோம். என்ன 2 நிலங்கள்? முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடம் ஒன்று. 2வது நல்ல நிலம். அப்போ முள்ளுள்ள இடத்தை குறித்து மத்தேயு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், அந்த ஒரு வசனத்தை மாத்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் அப்படின்னு மிகவும் அருமையா தெளிவா சொல்லுகிறாரு. வசனத்தை கேட்கிறான், ஆனா உலக கவலை 1, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் 2. இந்த 2ம் அவன் கேட்ட வசனத்தை நெருக்கி போடுகிறது, ஆங்கிலத்தில் சோக் பண்ணி போடுகிறது. அதனால அவனும் பயனற்று போகிறான் அப்படின்னு மத்தேயு சொல்லுகிறார். மத்தேயு சொல்றது 2 தான். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதை 2ம் நெருக்கி போடுகிறது அப்படின்னு மத்தேயு சொல்லுகிறார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதையை குறித்து சொல்லும்போது மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரு உலக கவலையும் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சொல்றாரு. சொல்லிட்டு 3ஆவதா இன்னொன்னையும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை அப்படின்னு அடிஷனலா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இன்னொரு அடிஷனலா ஒரு காரியத்தை சொல்றாரு. பிரபஞ்சத்துக்குரிய கவலை, அவர் கவலை தான் சொல்றாரு. பிரபஞ்சத்துக்குரிய கவலை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, சிற்றின்பங்கள். இதெல்லாம் முட்களை போல அந்த விதையானது முளைத்து எழும்பி விடாதபடிக்கு நெருக்கி போடுகிறது அப்படின்னு லூக்கா சொல்லுகிறார். மத்தேயு, மாற்கு, லூக் இந்த 3 பேரும் சொல்லுகிற காரியங்களை தொகுத்து பார்த்தீங்கன்னா 4 காரியங்கள் அதில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன 4 காரியங்கள்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்து உண்டாகிற இச்சை, 4 சிற்றின்பங்கள். இந்த 4 காரியங்களும் முட்களை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வருமானால் அவனுக்குள்ள விதைக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தையாகிய ராஜ்யத்தின் வசனமாகிய விதையானது முளைத்து எழும்பி செடியாக மாறி கனிகளை கொடுக்காதபடிக்கு நெருக்கி போட்டு விடுகிறது அப்படின்னு இந்த 3 ஆத்தர்ஸும் சொல்லுகிறார்கள். நெருக்கி போடுகிறதுனால் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் டீப்பா பார்த்தா நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். சோக்கிங், நெருக்கி போடுகிறதுனால். சோக்கிங்னா இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஏதேனும் உணவுப் பொருள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு தொண்டையில் கட்டிக்கிறதுன்னு நினச்சிக்கோங்க. இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, துண்டு துண்டா இட்லியை பிட்டு வாயில் லபக்கு லபக்குன்னு போட்டு முழுங்குறீங்க. முழுங்கும் போது ஏதேனும் ஒரு பெரிய துண்டு இட்லி தொண்டை குழையில அப்படியே குழல்ல மாட்டிக்கிச்சுன்னு வச்சிங்க, பக்கத்தில் தண்ணி கிண்ணி எதுவுமே நீங்கள் எடுத்து வைக்கல, எப்படி இருக்கும்? மூச்சு திணறும் இல்லை, தொண்டையில மாட்டிக்கிச்சு தண்ணி விடுங்க அப்படின்னு கதறுவீங்கல்ல, அதுதான் சோக்கிங். அப்போ உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்ததான இச்சை, சிற்றின்பங்கள் அதெல்லாம் சோக் பண்ணி விடுகிறது, செயலாற்றவே முடியாது. அதான் சோக் ஆயிட்டீங்களே. ரைட், இப்போ ஒன்னா பார்ப்போமா? 4 காரியங்கள்: உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்ததான இச்சை, சிற்றின்பங்கள். ரைட், உலக கவலை.
உலக கவலை குறித்து இயேசு என்ன சொல்றார் அதை நீங்க பார்க்கணுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே சொல்றார்ல. அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் அல்லவா அப்படிங்கிறாரு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லையே சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை பாருங்கிறாரு, ஆகாயத்து பட்சைகளை பாருங்கிறாரு. அப்போ அந்த வசனங்களாம் வாசிக்கும் போது நீங்க என்ன நினைக்க வேண்டும் என்றால், நான் ஒரு ராஜ்யத்துக்குள் இருக்கிறேன், கண்ணால காணக்கூடாத விதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற, வார்த்தைகளினால் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய பிரஜையாக, குடிமகனாக, குடிமகளாக நான் இருக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் ராஜா இயேசு, அந்த ராஜா என் தேவைகளை எல்லாம் பரிபூரணமாய் பார்த்து கொள்வார் ஐயா, பிறகு ஏன் நான் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இதுதான் உலக கவலை. ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். இந்த வேதம் முழுவதையும் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் தப்பு என்று சொல்லவே இல்லை. ப்ராஸ்பரிட்டி இஸ் மஸ்ட். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஐஸ்வர்யவான்களா காணப்பட வேண்டும். வாசித்து பாருங்கள் வசனத்தை. நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாக இந்த உலகத்தில் காணப்படும்படியாய் கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக தரித்திரரானார். வசனம் சொல்லுதில்ல, ஐஸ்வர்யமே மோசம், ஐஸ்வர்யம் எனக்கு இருந்தா நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு காரியம் மனதில் வைத்து இருக்கீங்க. உடனே தூக்கி எறிந்து விடுங்கள் அந்த தாட்டை. ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, ஆனால் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் அதுதான் தவறு என்று வேதம் போதிக்கிறது. இந்த ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் தானே முள்ளு போல நெருக்கி போட்டு விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இது எப்படி புரிந்து கொள்றது ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் அப்படின்னா? உதாரணத்தை பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 21 வரையான வசனங்களை வாசித்து பாருங்கள். ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன் அவன் என்ன சொல்றான்? தனக்குத்தானே அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, ஏராளமான ஏக்கர் கணக்கில் வயல் நிலம் வச்சிருப்பான் நாட்டிருக்குது. அவனுக்கு தானே பேசுகிறான் அந்த ஐஸ்வர்யவான், நிலம் நன்றாய் விளைந்தது, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த களஞ்சியங்களாம் இடித்துருவேன், இடித்து அதை பெரிதாக கட்டி விளை நிலத்தில் விளைந்த அந்த விளை பொருள்கள் எல்லாம் அதில் சேர்த்து வைக்க போறேன் அப்படிங்கிறான். இது நல்ல முயற்சியா கெட்ட முயற்சியா? நல்ல முயற்சிங்க. we should appreciate that fellow. ஏன் ஒரு ட்ரீம் இருக்கு அவனுக்கு, அது ட்ரீம் தப்பா? நல்லதுங்க. அதாவது களஞ்சியத்தெல்லாம் இடித்து பெரிதாகி கட்டக்கூடிய அளவுக்கு நீட் இருக்குது அவனுக்கு. ஏன்னா ஏக்கர் கணக்கில் நிலத்தை வச்சிருக்கிறான். ஹார்ட் ஒர்க்கர். we should appreciate that fellow. அதை வாசித்த உடனே நம்ம இலக்காரமாக அவனை நினைச்சிடக்கூடாது. we should appreciate. அதெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும். நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், ஏராளமான காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டும், தவறு ஒன்றும் இல்லை இல்லையா? ஆனா ஏன் இவனை பார்த்து மதிகேடனே அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அப்படிங்கிறத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஏன் சொல்லுகிறதுனா, அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்றான்? என் ஆத்மாவே, உனக்காக அநேகம் பொருள்கள் அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய தாட்லாம் எப்படி இருக்குன்னா, இது என்னது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இது எனக்கு உரியது, இந்த களஞ்சியத்தில் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன்னா எல்லாம் எனக்கு, நான் நல்லா சுகமாக இளைப்பாரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்பேன், ஒரு பைசா ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அதுதான் ஈஸ்வரத்தினுடைய மயக்கம். நமக்கு ஆண்டவர் ஏன் காசு பணம் இதெல்லாம் தராரு அப்படின்னா, இந்த உலகத்தில் முதல்ல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முகாந்தரமா தருகிறார் ஒன்று. ரெண்டாவது, சர்ப்ளஸா ஏன் தருகிறார்னா, அப்பதான் இல்லாதவனுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்ய முடியும். வேணா வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது இந்த உலகத்துல நற்கிரைகளை செய்கிறது தான். அப்ப காசு பணம் பொருள் நிறைய வருதுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்துங்க. அது தாண்டி சப்ளஸா இருக்கும்போது நீங்க அதை அப்படியே நற்கிரைகளா கன்வெர்ட் பண்ணணும். இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து ஒரு நாள் போகும்போது வீடு பங்களா சொத்து சுகம் எதையும் கொண்டு போக போறது இல்லை. ஆனா ஒன்ன கொண்டு போவோம். என்ன கொண்டு போவோம்? இந்த உலகத்துல கடவுள் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை வச்சு என்னென்ன நற்கிரைகள் எல்லாம் நீங்க சம்பாதித்தீங்களோ அந்த நற்கிரைகளை உங்களோட நீங்க கொண்டு போவோம். அந்த தாட்டம் நாம காணப்பட வேண்டும். இல்லைன்னா எனக்கு எனக்கு யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்தா அதுதான் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். அப்ப என்ன ஆகும்? உங்க மனசு நிறைய சேர்த்தணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கோடி கோடியா பணத்தை சேர்த்து வைக்கணும், அப்படிதான் உங்க எண்ணம் போகும். அந்த பணத்தை வச்சு கடவுள் இந்த உலகத்துல என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படிங்கிறத குறித்த எல்லளவும் உங்க மனது யோசிக்காது. இந்த மயக்கத்துல மாட்டிட்டீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். உங்களை நெருக்கி போட்டுரும். 24 மணி நேரத்துல எப்ப பார்த்தாலும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னே உங்க மனது ஓடிக்கொண்டு இருக்கும். அதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யம் தப்பு இல்லை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் தான் தவறு. நம்மள செயல்பட முடியாதபடி சோக்கிங் சொன்ன உதாரணத்தோடு சோக் பண்ணிடும், செயல்படவே முடியாது. அந்த மயக்கத்தில் அப்படியே மாட்டிக்குவீங்க. மயக்கம்னா என்ன? அப்படியே உளுந்து கிடப்பீங்க. அதுதான் மயக்கம், ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். ஸோ இந்த விதத்தில் தான் அந்த ஐஸ்வர்ய மயக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஈவன் இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வரையான வசனங்களை வாசித்து பாருங்கள். லாசரு ஐஸ்வர்யவான் கதை இருக்குது இல்லையா? அந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரம்லாம் போட்டுட்டு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வீட்டுடைய கேட்டுக்கிட்டே லாசரு அம்மா தாயே பிச்சை போடு அப்படிங்கிற நிலைமையில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவானுக்கு புத்தி வர வேண்டாம், நம்ம வீட்டு வாசலண்டில பட்டினியா ஒருத்தன் இருந்திருக்கானே லாசரு, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லை பாருங்க. ஆனா அந்த லாசரு அவன் ஐஸ்வர்யவான் சாப்பிட்ற டேபிள்ல இருந்து ஏதாவது ஒரு பருக்க கீழே விழுவுமா, போய் அதை லபக்குன்னு பிடிச்சி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த ஐஸ்வர்யவானுக்கு தனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் அவனுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் எல்லளவும் இல்லாதவனாக இவன் காணப்படுகிறான் அல்லவா? அப்ப இதுதான் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். ஒரே வார்த்தையில சொன்னா எனக்கு எனக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தான் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமாக மாறி நம்மளை சோக் பண்ணிவிடும். மூணாவது காரியம் என்னது? மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை. இதையும் கொஞ்சம் நம்ம டீல் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குங்க. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நல்லா கவனிங்க. இச்சைங்கிற வார்த்தையை பார்த்த உடனே லஸ்ட், செக்ஸுவல் டிசையர் அதுதான் டக்குன்னு மனசுக்கு வரும். தப்பு இல்லை, அதுவும் ஒரு இச்சை தான். ஆனா மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சை அப்படின்னா ஒரே வார்த்தையில புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்லெஜிட்டிமேட் பிளஷர். அதான் ஆங்கில வார்த்தை அன்லெஜிட்டிமேட். லெஜிட்டிமேட்னா ஒரு வரையறைக்கு உட்பட்ட சந்தோஷம், லெஜிட்டிமேட் பிளஷர். அன்லெஜிட்டிமேட் பிளஷர்னா வரையறைக்கு மிஞ்சி சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு விரும்புகிறதான் அன்லெஜிட்டிமேட் பிளஷர். அதுதான் மற்றவர்களை குறித்து உண்டாகிற இச்சை. இப்போ உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். இப்போ எல்லாமே எது தொடர்போடு நம்ம சிந்திக்க வேண்டும் என்றால், ராஜ்யத்தின் வசனமாகிய விதை இருதயமாகிய நிலத்துல விதைக்கப்பட்டு அது எழும்பி செடியா மாறி கனி கொடுக்காதபடிக்கு எந்த விதத்துல இந்த மற்றவர்களுக்கு குறித்ததான இச்சை நெருக்கி போடுகிறது. அந்த கோணத்துல நீங்க பார்க்க வேண்டும். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ நேரங்க ஒரு நாளில் இருக்குது? 24 மணி நேரம் தானே இருக்குது. உலகத்தில் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் 25 மணி நேரம் 26 மணி நேரம்னா இல்லை, 24 மணி நேரம் தான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. ரைட். இதில் நீங்கள் காலையில் பெட்டில் இருந்து எழுந்திரிச்சதுலேருந்து காலை கடன் முடிக்கிறதுலேருந்து அப்புறம் ப்ரேயர் இதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் வேலைக்கு போகிறீங்க, 8 மணி நேரம் வேலை, வீட்டுக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதிகபட்சம் இந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு மீதி டைம் கிடைக்கும். ஓகே, இந்த 4 அல்லது 5 மணி நேரத்தை எப்படி நீங்கள் செலவு பண்ணலாம்? நல்ல வேதத்தை அதிகப்படியாக வாசித்து
நிறைய மெடிடேட் பண்ணி ஏராளமான காரியங்களை கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, இதை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு டிவி பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிவி பாருங்கள், தப்பு கிடையாது. நியூஸை பாருங்கள் அல்லது ஸ்போர்ட்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ பாருங்கய்யா. ஆனால் இந்த டிவி பார்க்குறதுலையே இந்த 4 மணி நேரத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வேறு நேரம் எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வெளியில் ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்லை, போங்க. ஆனால் தினந்தோறும் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோன்னா ஷாப்பிங் போயிட்டு இருந்தா எங்கே நேரம் இருக்குது? நேரம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு காரியத்தை வரையறைக்கு மிஞ்சி அந்த காரியத்தில் இருக்கிற ப்ளஸரை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தை உங்களுக்கு இருந்ததுன்னா அது அன்லெஜிட்டிமேட் ப்ரெஷர். டிவியில் நியூஸ் ஒரு 20 நிமிஷம் பார்க்கலாம், 1 மணி நேரம் நியூஸே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்னா நேரம் இல்லையே, என்ன பண்ணுவீங்க? டெய்லி ஷாப்பிங் போயிட்டே இருந்தீங்கன்னா நேரம் எங்கே இருக்குது? வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அந்த வசனத்தை எடுத்து உங்கள் இருதயமாய் நிலத்தில் விதைக்கணும், வளர விடணும், தண்ணி பாய்ச்சணும், ஏராளமான தேவ பிள்ளைகள் பேசுகிற செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கணும். இதற்கு டைம் வேணும்ல. அப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லாதபடிக்கு நீங்கள் இருக்கிற அந்த மீதி இருக்கிற 4 மணி நேரத்தை டிவியிலே கழிச்சிட்டு ஷாப்பிங்லே கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் மற்றவர்களை குறித்து உண்டாகிற இச்சை. அது என்ன பண்ணிடும்? சோக் பண்ணி ரொம்ப டேஞ்சரஸாக ஆகிடும். ரைட்டுங்களா? ஏன்னா தேவ வசனம் நம்ம இருதயமாய் நிலத்தில் விதைக்கப்பட்டு அது வளரும் போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயே நீங்கள் லைத்து கொண்டு இருந்தீங்கன்னா இருக்கிற நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எப்படி கடவுளுடைய ராஜ்யத்துக்குன்னு உங்களால் நேரத்தை செலவிட முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறம் 4வது முள்ளு, சிற்றின்பம். இது சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் இன்பம் இருக்குதுங்க. இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நாம் இப்போ சாப்பிட்றோம்னா நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட வேண்டும், அதில் ஒரு இன்பம் இருக்குது இல்லை? அதனால தான் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றோம், அதில் ஒரு இன்பம் இருக்குது, அது தப்பு இல்லை. ஆனால் சிற்றின்பம் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். சிற்றின்பம் இன்பம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, நீங்கள் ஏதேனும் சிற்றின்பத்தில் ஈடுபடுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சிற்றின்பமா இன்பமான்னு தெரியாது, ஆனால் ஒரு இன்பத்தில் ஈடுபடுறீங்க. அப்போது உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கடவுள் எல்லாருக்கும் மனசாட்சி ஒரு தீபம் மாதிரி உள்ள கொடுத்துருக்கிறாரு. அந்த மனசாட்சியில் ஒரு குறுகுறுப்பு உண்டாகுனா ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த மாதிரி குறுகுறுப்பு மனசாட்சியில் வராது. இந்த மனசாட்சி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். இதனால தான் ஐயோ இது சிற்றின்பம், இதில் நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு உள் உணர்வு உங்களை உந்தி தள்ளுகிறது. அப்போ இந்த விதத்தில் தான் நான் அனுபவிக்கிறது சிற்றின்பமா இன்பமா அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ 4 பெராமீட்டர்: உலக கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், மற்றவர்களை குறித்து உண்டாகிற இச்சை, 4வது சிற்றின்பம். இந்த 4 காரியமும் முட்களை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வளர விடாதபடி தேவ ராஜ்யத்துக்குரிய வசனமானது இருதயமான நிலத்தில் விதைக்கப்பட்டு அது வளர்ந்து செடி ஆகாதபடிக்கு நெருக்கி போட்டு விடுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுதான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. கடைசியாக 4வது நிலம், நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தை குறித்து மத்தேயு, மாற்கு, லூக்கு இவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிலாம் பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லாருடைய நிலமுமே பொதுவாக சொன்னால் நல்ல நிலம்தாங்க. இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறகுறோம், பிறந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் வாழ்கிற வரைக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே நம்ம வாழ்கிறோம். ஐயோ என்னுடைய நிலம் முள்ளுள்ள இடமா, கட்பாறையான நிலமா, கவலைப்படாதீங்க. எல்லாருடைய நிலமும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நல்ல நிலமாக தான் இருக்குது. ஆனால் இந்த நிலத்தில் நீங்கள் எதை விதைக்கும்படியாய் முயற்சி செய்கிறீர்களோ அதை சார்ந்து அந்த நிலம் கெட்ட நிலமா அல்லது நல்ல நிலமாக மெயின்டைன் ஆகிறதா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஃபேக்டர், காரணிகள். என்னத்தை விதைத்து கொண்டிருக்கீங்க செக் பண்ணி பாருங்க. விஷ விதையே விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அந்த நிலம் எப்படி நல்ல நிலமா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை.
இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. பாருங்களேன், நிலம் அப்படின்னா அந்த நிலத்துக்கு ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னத்தை நீங்க விதைச்சாலும் அதை முளைப்பிக்க ஒரு முயற்சியில் அந்த நிலமானது ஈடுபடும். எதை வேணாலும் நீங்க விதைச்சு பாருங்களேன். இந்த இரும்பு கம்பியெல்லாம் கூட நீங்க நட்டு பாருங்க, அந்த இரும்பை கூட ஏதோ ஒன்று பண்ணி அதை முளைக்க வைக்க முடியுமா அப்படின்னு அந்த நிலமானது ஒரு முயற்சியில் ஈடுபடதான் செய்கிறது. அதனால தான் இரும்பு துருபிடிக்குது. நிலத்துக்கு என்ன தெரியும், இது இரும்பு கம்பி அல்லது ஒரு தாவரத்தினுடைய விதை, ஒண்ணுமே தெரியாது அந்த நிலத்துக்கு. அது என்ன நினைச்சுக்கோ, ஓஹோ இது ஒரு பெரிய விதையாற்றுக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விதைய முளைத்து எழும்பும்படியான ஒரு முயற்சியில் அந்த நிலமானது ஈடுபடுகிறது. ஆகவே என்ன ஆகிறது, அந்த இரும்பு கம்பியெல்லாம் துருபிடித்துகிறது. அதனால தான் இரும்பு கம்பியை நட்டு வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுக்குறாங்க, ரெட் ஆக்சைடு போட்டு அடிக்கிறாங்கல்ல. ஏன், இந்த நிலத்தில் பதிக்கும் போது அந்த நிலமானது தன்னுடைய ஸ்பெசிபிக் கேரக்டர் நிமித்தம், குணாதிசய நிமித்தம் அந்த இரும்பு கம்பியை கூட சாப்பிட்டுரும் பாருங்க, துருபிடிச்சிடும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், எல்லாருடைய நிலமும் நல்ல நிலம் தான். ஆனா எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த நிலம் கெட்ட நிலமாகவோ நல்ல நிலமாகவோ காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்க மத்தேயு, மாற்கு, லூக்கா 3ஐயும் பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒவ்வொரு விதமா சொல்லுகிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 100, 60, 30 பலனை தந்தது அப்படின்னு மத்தேயு சொல்லுகிறார். 100ல இருந்து இப்படி போறார், 100, 60, 30 என்று. மார்க் என்ன சொல்றாரு, கீழே 30, 60, 100 பலன் தருகிறது அப்படின்னு சொல்றாரு. லூக்கா என்ன சொல்றாரு, 1 100 பலன் தருகிறது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு. இது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இதை தாண்டி 3 பேருமே பொதுவா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வசனத்தை கேட்கிறவன் அதை உணரும் பட்சத்திலே, அதான் கீ பாயிண்ட். வசனத்தை கேட்கிறான், உணர்கிறான். முதல் நிலத்தில் என்ன பார்த்தோம், உணராதிருக்கும் போது, ராஜீஸின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போகிறான். உணராதிருக்கும் போது அங்க பார்க்கிறோம். இங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது எப்படி இருக்குதாம், வசனத்தை கேட்கிறான், உணர்ந்து கொள்கிறான். ஆஹா, இது நமக்காக பேசப்படுகிற வசனம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், பாஸ்டர் அதை பேசினாரு, எனக்கே பேசினாரு, நான் உணர்வு அடைஞ்சிட்டேன், உணர்கிறான். லேலூயா. நிச்சயமா விதைக்கப்பட்ட விதையானது 100 மடங்கு பலன் தரும். அட்லீஸ்ட் 30% பலன் தரும் ஐயா. அது வந்தாலே லாபம் தானே. அப்ப கேட்கிறான், உணர்வு அடைகிறான். ஒண்ணு. இதெல்லாம் தாண்டி இந்த லூக்கா ஒரு எக்ஸ்ட்ரா காரியத்தை, 2 எக்ஸ்ட்ரா காரியத்தை சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கும்படியா விரும்புகிறேன். என்ன சொல்றாருன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிச்சீங்கன்னா, லூக்கா சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். 2 எக்ஸ்ட்ரா காரியத்தை சொல்றாரு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, 1. 2வது பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது வளர்ந்து நீங்க எதிர்பார்க்கிற பலனை தர வேண்டும் என்றால் இந்த 2 முக்கியமான காரியம் அடிப்படையிலே தேவைப்படுகிறது. என்ன, இருதயத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதையாகிய தேவனுடைய வசனத்தை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள வேண்டும். நீங்க காத்துக்கொள்ளுதல் அப்படின்னா நீங்க ஆதாமை ரெஃபர் பண்ணலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஆதியாகமம் 2:15 பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கடவுள் வைத்து என்ன சொல்றார், 2 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்தார். ஆதாமே, ஏதேன் தோட்டத்தில் உன்னை வச்சுட்டேன், உன்னுடைய வேலை என்ன, நிலத்தை பண்படுத்த வேண்டும். 1. 2வது காத்துக்கொள்ள வேண்டும் சொல்றாரு இல்ல. ஆனா 2வது சொன்னார்ல, காத்துக்கொள்ள வேண்டும், அதுலதான் கோட்டை விட்டுட்டான் ஆதாம். சாத்தான் வரான், ஏவாள்கிட்ட அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்றான். அப்போ அதே தோட்டத்தில் தான் ஆதாம் அங்க இருக்கிறான். ஆதாம் கேட்டிருக்க வேண்டாமா, ஏவா உனக்கு என்ன வேலைங்க, கடவுள் என்னையும் என் மனைவி ஏவாளையும் வச்சிருக்கிறாரு, நீ யாரு, இந்த எல்லைக்குள்ள ஏன் வந்த,
கேட்டிருக்கணும்ல, வாயே பேசல, ஓன்னு அப்படியே அமைதியா இருக்கிறான். காக்கவில்லை. அவன் மாத்திரம் சாத்தான் வரான், அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். உலகத்தில் பாவம் பிரவேசிக்க இந்த ஆதா பய வழிவகுத்து விட்டான். அப்போ அதே லைன்ல நீங்க இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா எப்படி காத்துக்கொள்றதுன்னா, ஊழியக்காரரு வசனத்தை எடுத்து போதிக்கிறாரு, கேட்குறீங்க, உணர்வடுறீங்க, உடனே உங்களுக்குள்ள ஆஹா இந்த காரியம் பெரிய லெவலில் எனக்குள்ள கிரியை செய்கிறதுடா அப்படின்னு பயங்கர உற்சாகம் உள்ளுக்குள்ள பிறகுது. அதை அப்படியே காத்துக்கொள்ளணும். ஆஹா இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய போகுது அப்படின்னு அந்த உற்சாகத்தை ஊற்றாதபடி காத்துக்கொள்ளணும். ஆனால் அந்த ஜெப அறை விட்டு வெளியில் வந்த பிறகு, அந்த சர்ச்சை விட்டு வெளியில் வந்த பிறகு, இதெல்லாம் எங்க நடக்க போகுது, ஆமா அது சொல்றாரு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுதா அப்படின்னு வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா அவுட்டு. நீங்க காக்கவில்லை. அந்த ஊழியக்காரர் பேசுறதை கேட்டீங்கல்ல, கேட்கிற நேரத்தில் ஒரு உணர்வு வந்தது இல்ல, காத்துக்கொள்ள வேண்டாமா? அதை பத்திரமாக காத்துக்கொள்ளவில்லையே, இதெல்லாம் எங்க நடக்க போகுது, ஆமா வசனத்தை கேட்ட உடனே உற்சாகமா சுள்ளுன்னு இருந்தது, அதெல்லாம் நடக்குமா, அவ்வளவுதான் அவுட்டு. காக்கவில்லை. நீங்க கேட்ட வார்த்தைக்கு எதிர்மறையான காரியங்களை வாயின் வழியாய் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க காக்க தவறி விடுகிறீர்கள். இதுதான் காக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 34, 35 ஆகிய 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்றாருல்ல. நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான் சொல்றார்ல. இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அப்போ இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வாயின் வார்த்தையா வெளியில வரும். அப்போ வாயின் வார்த்தையில கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. ஊழியக்காரர் பேசுறாரு, வசனத்தை வாசிக்கிறீங்க, உணர்வு அடைகிறீர்கள். அப்ப இருதயம் நல்லா நிறைஞ்சிருக்குது, பயங்கர பாசிட்டிவ் நேர்மறையான காரியங்களினால் இருதயம் அப்படியே நிறைந்து பபுள் ஆயிட்டு இருக்குது. அப்படியே காத்துக்கொள்ள வேண்டும்ல. அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் எப்படி பேசணும்? நான் போவேன், இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் அதை அபியாசிக்க போறேன், நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை வாயின் வழியா சொல்லிட்டே இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்படியாய் நீங்க செய்து கொண்டே இருங்க. அதுதான் காக்கிறது. இதுக்கு மாறா இருதயம் ஒரு நெகட்டிவிட்டினால நிரப்பப்பட்டிருந்தா வாயை திறந்தா எதிர்மறையான காரியங்கள் தான் வெளியில வரும். அப்ப நீங்க காக்கவில்லை என்ற அர்த்தம். நேர்மறையான வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்ல உங்க இருதயத்தில் விதைக்கப்பட்ட தேவ வார்த்தையாகிய வசனமாகிய விதைய நீங்க காத்துக் கொள்ளுகிறீர்கள். இது மாதிரி காக்க பழகிட்டீங்கன்னா இது நல்ல நிலம், நல்ல நிலமாக ஆகிவிடுகிறது. அப்ப நிச்சயமா நான் சொல்லுகிறேன், 30, 60, 100 பலன் தந்தே தீரும். இதுதான் காக்கிறது. அப்புறம் அடுத்த வார்த்தை, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவளா இருக்கிறார். பொறுமை தேவைங்க. நிலம் நல்ல நிலம், ஆனா பொறுமை தேவணுமே. பொறுமை இல்லைன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்துல எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. பொறுமை வேணும். விதைய விதைச்சாச்சு, அப்போ நிச்சயமா அது வளர்ந்து செடியாகி கனிகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல. அப்போ அந்த பீரியட் வரைக்கும் பொறுமையோடு நீங்க திகழ வேண்டும் அல்லவா? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 26 to 28 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். தானா வரும்பா, அவனுக்கு தெரியாத விதமாய் வந்து தீருமப்பா. நீயே அதை போய் நோண்டிக்கிட்டே இருக்கிற. இரவில் தூங்குங்கிறார். விதைய விதைச்சாச்சு, பகலில் விதைச்சிட்ட, இரவுல போய் ரெஸ்ட் எடு, தூங்கு. அதை போய் நைட்ல 12 மணி 1 மணிக்கு நிலத்தை நோண்டி நோண்டி பார்க்காத. விதை செத்து போயிடும். எப்படி வளரும் நினைக்கிறீங்க? நோண்டி நோண்டி பார்த்தா வந்துருச்சா செடி வந்துருச்சான்னு பார்த்தா விதை செத்து போயிடும் இல்லையா? பொறுமை வேணும். தேவ வசனமாகிய விதை, ராஜ்யத்தின் வசனமாகிய விதை இருதயமாய் நிலத்தில் விதைக்கப்பட்டாச்சு. இது வளர்ந்து கனி கொடுக்க, செடியாகி கனி கொடுக்க கொஞ்சம் நாள் ஆகும். வெயிட் பண்ணுங்க, பொறுமை வேணும். அதான் இங்க வசனம் சொல்லுது, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க எப்படியா வரும்?
அந்த ஊழியக்காரர் பேசுனதை கேட்டேன், நல்லா தான் இருந்தது, ஓகே. இருதயத்தில் விதைக்கப்பட்டாச்சு, ஓகே. எப்போ பலன் தரும்? நிச்சயமா தரும். பொறுமையோடு இருங்க. எப்போ பலன் தரும் கேட்டா எனக்கு என்ன தெரியும்? யாருக்கும் தெரியாது. தானாய் தரும். அவனுக்கு தெரியாத விதமாய், ஆராய்ச்சியாளர்களுக்கே கூட தெரியலையாம் இந்த விதையானது எப்படி வளருதுன்னு சொல்லி அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது இல்ல, அந்த ஜீவனை வச்சு கடவுள் ஏதோ ஒன்று செய்யறாரு இல்ல. இந்த ராஜ்யத்தின் வசனமாகிய விதையில எவ்வளோ பெரிய ஜீவன் இருக்குது. அந்த விதையானது உங்க இருதயமா நிலத்துல விதைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நிச்சயமா இது வளர்ந்து கனி கொடுத்த தீருமல்லவா? பொறுமை வேணும். அப்போ இதுல 2 பாயிண்ட் பார்க்கணும். அவனுக்கு தெரியாத விதமாய், ஒன்று தானாய் கொடுக்கும், நீ போய் நோண்டிட்டு இருக்காத அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பொறுமை நமக்கு மிக மிக அவசியம். ரைட்? பொறுமையோடு இருப்போமே. ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா அவன் எப்படி கடவுளோடு நெருங்கி ஜீவிக்கிறான், கடவுளுடைய வார்த்தையை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில அபியாசிக்கிறான், இதெல்லாம் பார்த்து கடவுள் ஒரு காரியத்தை செய்ய தான் செய்யறாரு பாருங்க. அப்போ இந்த பொறுமை இருக்கும்போது தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலனை தரும். இதான் நல்ல நிலம். ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் என்பது வார்த்தைகளினால் இயங்குகிற ராஜ்யம். பிரசங்கி 8ஆம் அதிகாரத்திலே காண்பித்தேன் அல்லவா? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இந்த விதத்துல தான் இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் விதையாகிய வார்த்தைகளினால் இயங்கக்கூடிய ஒரு ராஜ்யம். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து தானே இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜையா நான் இருக்கிறேன், குடிமகளா இருக்கிறேன் அப்படிங்கிறத குறித்து எவ்வளவு நீங்க சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென்.